பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி என்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது ஆதி திருச்சபை விசுவாசிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி திருச்சபை விசுவாசிகள் என்னென்ன காரியத்தில் அவங்க உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லி, அவங்க இந்த காரியத்திலெல்லாம் தரித்திருந்தபடினால்தான் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்கிறோம். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் நமக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் இன்றைக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு, இல்லையா? நம்ம விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றிக்கொண்ட நம்ம ஒவ்வொருவரும் எதில் நம்ம ஸ்டெட்ஃபாஸ்டாக உறுதியாக நம்ம தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், ஆண்டோடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அப்படியாக நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இல்லையா? அந்த உபதேசம் என்பது ஆண்டோடைய வார்த்தைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம இதை வாசிக்கிறதுல, தியானிக்கிறதுல, இந்த வேத வாக்கியங்கள் கேட்கறதுல நம்ம தரித்திருக்க வேண்டும். அதில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனமான வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அந்த உபதேசத்தில் அந்த மாதிரி நம்ம சபைக்கு போகிறோம், நம்ம மெசேஜஸை கேட்கிறோம், நம்ம பல காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். எல்லாம் ஆண்டோடைய வார்த்தைகளில், அந்த உபதேசத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆமே, ஏதோ நான் வாசித்தேன், ஒரு சாப்டர் வாசித்தேன், இல்லை ஏதோ ஒரு மெசேஜை நான் கேட்டேன், போனேன், வந்தேன், அப்படி கிடையாது. இதில் வாசித்து நம்ம தியானித்து நம்ம செய்திகள் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு நம்ம கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமே, அந்த உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அந்யோன்ய ஐக்கியம் அப்படின்னா ஃபெல்லோஷிப், அதில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். நம்ம தனியாகவே நான் இருப்பேன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. ஆகையினால தான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இல்லையா? அயன் ஷார்பன்ஸ் அயன், இரும்பு கருக்காக்கி விடும். நம்ம அந்த ஐக்கியத்தில், ஜெப ஐக்கியம், ஆமே, அந்த மாதிரி சபையில் நம்ம கூடி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் நம்ம வி ஷார்பன் ஈச் அதர். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாது. நம்ம ஒருத்தர் நம்ம ஷார்பன் பண்ணுறோம். நம்ம என்னென்னா நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம வளருகிறோம். ஆகையினால அந்த அந்நியோன்ய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதை நம்ம விட்டு விடக்கூடாது. சபையாக கூடி வருதில் நம்ம விட்டு விடக்கூடாது. அதன் பிறகு அப்பம் பிட்குதல், அது பிரேக்கிங் ஆஃப் பிரெட். அது எதை குறிக்கிறது அப்படின்னா கம்யூனியன். ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமே, அப்போ அந்த அப்பம் பிட்குதல், இல்லையா? அதில் கம்யூனியன், பார்ட்டேக் ஆஃப் கம்யூனியன், அதில் நம்ம அதை நம்ம ஆசரிக்க வேண்டும். அப்புறம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது, இல்லையா? அப்போ நம்ம ஜெபத்தில் நம்ம உறுதியாக தரித்து, என்னைக்கோ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இல்லையா? அப்போ ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அந்த ஜெபத்தில் நம்ம உறுதியாக தரித்திருக்க வேண்டும். தாவீது சொல்கிறார், அந்தி சந்தி மதியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. தானியேலும் 3 வேளையும் அவருக்கு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது என்பதை தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து அறிகிறோம். பிரியமானவர்கள், நம்ம எப்போதும் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவர்களாக, நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, சபைக்காக, தேசத்துக்காக, தலைவர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இப்படி நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. இதிலெல்லாம் நம்ம உறுதியாக தரித்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு எழுப்புதலை காண முடியும். நம்ம குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை காண முடியும். நம்ம சபைகளில் ஒரு எழுப்புதலை நம்ம காண முடியும். ஆமே, தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய
வழியில் நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தராப்பா, இந்த நாளில் எங்களுக்கு பிரயோஜனமானவை எங்களுக்கு போதித்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தில் நாங்கள் தரித்திருக்கவும் ஆண்டவரே, அதன் உம்முடைய வார்த்தையில் அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த நிலை கொண்டு இருக்க அதுக்கு நாங்கள் கீழ்ப்படி அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்நியோனி ஐக்கியத்தை சபை கூடிவதில் நாங்கள் விட்டு விடாமல் ஐக்கியத்தில் நாங்கள் இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் அப்பம் பிற்குதலையும் அப்பா ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தரித்திருக்கிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவரை போராடுகிற கிரிகளை இயேசுவே நாமத்தில் கடிந்து நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி எழுதியிருக்க இந்த சத்திய வசனங்கள் எங்களை விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.